ஐயோ பாவம் கிசா. ஐயோ ஹைப்பர் சான் 8 கில் 15 கில். கிசா இப்பதான் வார்னா என்னன்னு தெரிஞ்சது கிசாக்கு. ஐயோ பாவம் நடே கிசா. ஐயோ ஐயோ பாவம் गाइस 14 கில் கிசாக்கு வெளியேறுது. யானையில போய் பேட்டிக்கிறானே. இங்க யாரு இது? என்ன டீம் இது? பக்கத்துல ஏதோ ரோஸ் கலர் பஞ்சி மிட்டாய். நீ பஞ்சி மிட்டாய் இந்த வீட வந்துட்டாவே பிடிஎஸ் ஜாலி தான். ஏய் சாக்கோ வந்துட்டான். தொட்டவனி வந்துச்சு. எங்க எங்க பக்கத்துல இந்த பக்கம் கீழ இந்த கீழ இருக்கானுங்க. கோஸ்டோபே ஹால வரணும். கோஸ்டோபே ஹால வரணும் மனிதர். இல்ல பஞ்சாயத்து வழியில இருக்க गाइस. உள்ள வருவாங்களா இப்போ? உள்ள வர வாய்ப்பு இருக்கா? உள்ள வர அவன் பக்கத்துல நம்ம எஸ்ஓபிடிஸ் இருக்கு. கார்ல ரெடியா கிளம்புறதுக்கு. அடித்தால் அடி, புடித்தால் புடி, இடித்தால் இடி, வெடித்தால் வெடி என்று பாப்போம். ஓஜிக்கு 40 கில் மிஷனா? இது வேறயா ப்ரோ? இதுதான் ப்ரோ திமிருங்கிறது. ஏற்கனவே எல்லா மேட்சும் ஜெயிக்கிறானுங்க. ஒரு மேட்ச் கூட யாரையும் ஜெயிக்க கூட விட மாட்டேன்றானுங்க. கில்லு வேற 34 வச்சுக்கிறானுங்க. அது இல்லாம டெபிசிட் வேற பண்ணி விடுறானுங்க. 40 வேறயா? இந்த டாமினேஷன் எனக்கு பிடிக்கல தல. அதனால தான் இந்த டீமை பிரிச்சாகணும். I hate this domination guys. இது வந்து மத்த எந்த டீம் மத்த எல்லா டீமையும் சப்பையாகுது guys. மறுபடியும் எல்லாத்தையும் சுட்டி எல்லாத்தையும் பிரிக்கலாம்னு இருக்கு guys. என்ன நினைக்கிறீங்க? நாட் குட். இந்த சாய் கோஸ்டே பிரிச்சு வேற டீம்ல போலாம்னு இருக்கு. இவ்வளோ டாமினேஷன் பண்ணா செட் ஆகாது. தானே இல்லைன்னா மறுபடியும் இது கம்படிட்டிவ் ப்ராக்டிஸ் அனுப்பிடலான்னு இருக்கேன். இந்த 2 தவிர வேற வழி இல்லை இவங்களை அடிக்கிறது. ஒட்டுமொத்த மேட்ச் இது பண்ணிட்டு இருக்கானுங்க. டாமினேஷன் போட்டு டாமினேஷன். ஏதா வேற என்ன அதிகமாக வச்சுருவாங்களா? ஆரணி சென்டர் ஜோன் எடுத்து 6 கில் எடுத்துருக்கு. 6 கில் எடுத்துருக்காங்க. ஹோல்ட் செய்து கொண்டு இருக்கிறார்கள். சென்டர் ஜோனை நடுவாப்புல பிடிச்சி ஜோனை தள்ளி போட்டு நடுவுல போட்டுருக்கு. ஓஜி விட்டு சொல்ல போறேன். இவங்க கார் எடுத்துட்டாங்களா? ஆமா கார் எடுத்துட்டாங்க. எஸ்ஓவிடிஎஸ் கார் எடுத்து விட்டது. வேட்டைக்கு சென்று ஓ ப்ரோ அப்ப நீங்க எல்லாம் இவனுக்கு ஏதோ பேசனானுங்க தான் எல்லாத்தையும் மறுபடியும் ஒட்டு சேர்ந்த டீமா போட்டேன். இவனுங்க இப்படி டாமினேட் பண்ணா அப்புறம் எப்படி ப்ரோ? இது கொஞ்சமாச்சும் விட்டடிக்கணும். விட்டடிக்கிற தன்மையே இல்லை. ஜெயிக்கிறது ஏதாவது அந்த மாதிரி இந்த மாதிரி நடந்தா பரவாயில்ல. நடந்த 12 மேட்ச்ல 6 மேட்ச் இவனுக்கு ஜெயிச்சு வச்சிருக்கானுங்க ப்ரோ. பெரிய இருக்கு, கடுப்பாகுது எனக்கு. ஒரே ஒரு சூப்பர் சாட் போட்டான் அந்த ஈகிள் சஞ்சய். அவனாலதான் இந்த டீம் மறுபடியும் ஃபார்ம் பண்ண பேசுறப்பட்ட இது முடிச்சு விடுற அப்படின்னு. அது பண்ணக்கூடாதுன்னு நினைச்சது பண்ண வச்சுட்டானுங்க மறுபடியும். எஸ்ஓபிடிஎஸ் ரஷ் பண்ணிட்டு இருக்காங்க. கார்ல ரண வேட்டையாடி கொண்டு இருக்கிறார்கள். ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கான். ரொனால்டி முடிந்ததா? பின்னாடி வரவனா அட்ரா. கில்ல வரல. அப்ப கூட எல்லாரும் நாக் அவுட் தான் வச்சிருக்காங்க. ஐயோ பாரு நீ முடிக்கிறாங்க. இவனும் யாரா அவனுங்க? இங்க இருந்து ஏதோ மூளைக்கு 14 கிலோ 5 கிலோ அடிச்சிருக்கானுங்க. எஸ்ஓபிடிஎஸ் முடிவு அடைந்ததா? இன்னும் ஆமா எஸ்ஓபிடிஎஸ் மென்ஷன் மட்டும் தான் இருக்கான். மூடிக்கப்பட்டது எஸ்ஓபிடிஎஸ் அஹாலா மரணம் அடைந்தது. மதன் யூசி அறாவன் யூசி போறவனா மதன் யூசின்றவன் அடிச்சிருக்கான். பாரு வண்டியில பாரு மட்டும் தான் இருக்கு. பாரு மட்டும் தான் இருக்கு. ஆனா வந்தது யாருன்னு பார்த்தா எஸ்ஓபிடிஎஸ். முடிக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது, ஓடிக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது. 17 கிலோ. மறுபடியும் ஏதாவது அடிச்சிருவாங்களா என்ன? மறுபடியும் யாராவது சொல்லி நிறுத்த சொல்லுங்க. இல்ல கோஸ்ட் இதாகணும். ஆட்டோமேட்டிக்கா ஆகலாம். சாய தூக்கணும். அவ்வளவுதான் முடிக்கப்பட்டது. அவ்வளவுதான். மட்டும் காப்பாத்துறான்னு அவ்வளவுதான்.
ஐயோ ஏய், அப்படி சுத்தி போறோம். ஐயோ ஏய், ஏய், என்ன ப்ரோ ஆனா சாய முடிச்சிட்டாங்க இருந்தாலும் சரியான டேய், ஆ கிட்டு 4 பேர்டா அவனுங்க. பாத்தியா இப்ப என்ன நடந்துச்சுன்னு? அதுதான் சொல்லு ஐயோ, பிரிக்கப்பட வேண்டிய டீம் கைஸ். பிரிக்கல செட் ஆகுது. பிரிக்கப்பட வேண்டிய அணி, உடைக்கப்பட வேண்டிய அணி, அடிக்கப்பட வேண்டிய அணியா இருக்கு. வேணாம். ஐயோ, இது எப்படி தெரியுமா இருக்கு? சாயும் கோஸ்ட் 50 பேரை கவர் பண்ணிடுவாங்கன்னா சுத்தியும் ஜோ 50 பேர் முடிச்சிருக்காங்க மேட்ச். என்னடா பாதி 22 கில்லு. அதாவது டிஃபென்ஸ் செய்கிற அணி இப்பொழுது பீத்து எடுத்து கொண்டிருக்கிறது. 22 கில்லு. அடிக்க வேண்டிய அணி எல்லாம் கொசுக்கடி. மதனா அப்ப 96 பேர் அப்பயா உடவ கட்டிக்கோங்க ப்ரோ. அட இரு ப்ரோ, நீ வேற இப்படி இருந்தா அப்புறம் ஐஎஸ் ஸ்கில் ஒண்ணுதான் இவங்கள்ட்ட இல்லாம இருந்துச்சு. இப்ப அதையும் பிடிச்சி எடுத்து வாங்கிட்டு இருக்கானுங்க ப்ரோ. என்னடா பண்றானுங்க இவனுங்க? ஐயோ ஆனா ஐயோ பயங்கரமான சேவ் ப்ரோ. டேய் சேவ் பண்ண முடியல, ஆனா இருந்தாலும் அந்த ரிவெஞ்ச் ஐயோ அப்படியே புட்ட பிடிச்சிரா. ஐயோ அவனெல்லாம் ஆப்போசிட் காரணம் டேய் உங்க ஆளுங்க அடிச்சது ஒரு தவறு தானே அப்படின்னு வச்சிருப்பாரு. போடு. ஐயோ நோபா ஹேக்கர் கைஸ். ஹேக்கர் ஒரு ஹேக்கர் ப்ரோ. ஹேக்கர் ப்ரோ. ஹேக்கர் 10 கில். ஹேக்கர் ப்ரோ. ஹேக்கிங் கைஸ். ஹேக்கிங் மேஜிட் இருக்கான் போல ஒரு பக்கத்துல. ஹேக்கர் போட்டுறான் ப்ரோ. ஹேக்கர் பாருங்க வெறியான கவர் வச்சிட்டு சென்டர் ஜோன் வேற இவங்க தான். ஜோன் சென்டர் முடிச்சு அடிலாம் விடுறாங்க. மதன் திங்கிங் நான் பிடிஎஸ் கிளான்குள்ள சூப்பர் பிளேயர்ஸ்லாம் எடுத்து நல்ல சூப்பர் டீம் ஃபார்ம் பண்ணிட்டேன் ப்ரோ. பட் மதன் டோன்ட் நோ ஒன்லி ஹி ஃபார்ம்டு ஒன்லி ஒன் ப்ராப்பர் டீம். அப்பெல்லாம் டோல் பெட்டர் தென் பெஸ்ட் ப்ரோ. ஐயோ ப்ரோ ஹேக்கர் ப்ரோ. ஹேக்கர் ஓடு ரோல் ஓபன் பண்ணு. ஹேக்கர் பாட் கில்ட் பை மதன் கேமிங். நான் தான் விளையாண்டு இருக்கேன். எப்படி ஓட்டனா பிளேயர் ஜோன் சொன்னா? ஐயோ ஆமா எம்என்ஜி ஆள வரலாம். எனக்கு புரியல யாரு என்ன வானம் காட்டுது? வானத்தை பார்த்து வானம் தான் காட்டுது. இங்க ஆமா என்ன பண்றான் அவன்? தெரியலையே என்னது இது गाइस? தெரியலையே. பக்கு வானத்துல இருக்கான். பக்கு மாயமில்லே மந்திரமில்லே. மாயமில்லே மந்திரமில்லே கைஸ். பக்கு மேட்ச் வின் பண்ணல. ஹேக்கர் மேட்ச் முடிதா 15 செகண்ட். OGPT is good to fear love you mother and princess live. இங்க பாரு ப்ரோ மேல இருக்கான். தாக்காவே வந்து பாத்துட்டு இருக்கா. இது ட்ரோல் பாத்துட்டு இருப்பான். என்னல ஆள காணோம். வை தர OGPT சேஞ்ச் பண்ணனும். OGPT கிட்ட மட்டும் தான் கன் பவர் இருக்கா, அதர் டீம்ஸ் கிட்ட கன் பவர் இல்லையா? இப்படி பேசிதான் ஒரு வாட்டி நான் பிரிச்சேன். அப்படின்னா அமைதியா இரு ப்ரோ. அபிலாஷ் அமைதியா இரு அபிலாஷ். இதுதான் இல்ல ப்ரோ, ரொம்ப டாமினேட் பண்ற மாதிரி இருக்கணுங்க. மற்ற டீம் ரொம்ப பாட்டு பாடி தோணிக்கிறானுங்க. எனக்கே கடுப்பாகுது. HPTS அப்ப என்ன சப்ப HPTS நான் ரொம்ப நம்பினேன். MPTS ரொம்ப நம்பினேன். என்னடா பண்றீங்க? என்ன ப்ரோ 26 கில்லா மறுபடியுமா? மீண்டும் 26 கில்லுடன் இவனை ஜெயிக்க முடியாதானா? அவன் தான் ஜெயிப்பான். பக்ல மாட்டிக்கிட்டான். ஆமா பிளேட் பாத் பக்ல தான் மாட்டிக்கிட்டான். அவன் பாருங்க எங்கேயோ வசந்த்ன்ற மேல எங்க கடல் மேல இருக்கறான். எமோட் போட்டு ஏய் வசந்த் கேக்குதா? தா இங்க பாரு வானத்துல இருக்கறான் வசந்த். ஆஃப்லைன்லாம் இல்ல, இங்க பாரு வசந்த் இங்க. நான் பாத்துட்டேன். டிச் எல்லாம் யூஸ் பண்ணல, நான் பாத்துட்டு இருக்கேன். இங்க தான் இருக்கறான். ப்ரோ நீங்க தானே ப்ரோ ஐஎஸ் ஸ்கில்னா எஸ்ஓபிடிஎஸ்ன்னு சொன்னீங்க. இப்போ எங்க ப்ரோ போச்சு உங்க எஸ்ஓபிடிஎஸ்? வருவாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ பண்ற? என்னையெல்லாம் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் மறுபடியும் பீச் போட்டுருவேன். தலை பொச்சு மூடிட்டு பாரு. அப்புறமேட்டு
அப்புறமேட்டு VTS ஒழிக்கப்பட்டதா முடிக்கப்பட்டதான்ற அமைதியாக பார்த்தீங்கன்னா விட்டு வைப்பேன். இல்லைன்னா அப்புறமேட்டு தூக்கி எல்லாத்தையும் சதற அடிச்சிருவேன். அப்புறமேட்டு அமைதியா பாரு. என்னடா இதை கழுத்து வெட்டிட்டு இருக்கானுங்க. அண்டர்டேக்கர் எமௌண்ட் போட்டுருக்காங்க. சுட்டி வேற இங்க பாரு. இந்த 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 போஸ்ட் பாரு. சுட்டி பிளஸ் ட்ரோலு. ஐயோயோ ஃபியூச்சர் எஸ்எம்பிடிஎஸ் கார நிப்பாட்டி வச்சிட்டு ஃபியூச்சர் எஸ்எம்பிடிஎஸ் கார் மண்ணு பயமா இருக்கா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டொட்டோக்கெல்லாம் பத்திட்டு தெரியும். வரண்டா அடுத்த மேட்ச் வரண்டா அப்படின்னுவான். கமாண்டா டொட்டோ யூ கேன் டு இட். 6000 பேர் பார்க்கும்போது அங்க மாதிரி சுட்டி அப்படின்னு உனக்கு கம்பியும் சுத்தி காட்டுறாங்க. டொட்டோ பாடுறா டொட்டோ விடாதா. இல்ல அடுத்த மேட்ச் இறங்கி அழுத்துறா. விடாதீங்க புடியே அடிச்சு பீக் போடுற டொட்டோ. மாங்கோஸ் போடுற டொட்டோ. இவன் விடாதடா டேய். எனக்காக ஒரு வாட்டி போடுறான். அவனை விடாதடா. அவனை ரொம்ப ஓவரா பண்றான். கம்பி சுத்துறான் டொட்டோ. அக்கிரமத்தை தடுத்து நிறுத்துறான். வாடா போன மேட்ச் இந்த 2 கில்லு ஈவென்ட் எடுத்திருந்தா இந்நேரம் இவனுக்கு அக்கிரமத்தை நம்ம ஸ்டெப்பையே ஸ்டாப் பண்ணிக்கலாம்டா டேய். சுட்டில கூப்பிடுறான். நீ வாடா இங்க அப்படிங்கிறான் நம்மள. ஆனா இவன் பேரை பார்த்தா பயமா தான் இருக்குது. இவன்ட்ட போக மாட்டான்னு நினைக்கிறேன். எதுனாலும் நம்ம நரேன் கிட்ட வச்சுக்கலாம். இவங்க கிட்ட போக வேணாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். ஏன்னா அது கிளிச்சு. பாவம் அநீதி இழைக்கப்பட்டது. ஆழமரணம் அடைகிறது. சிங்காட்டோல் தொட்டவனே கிஜிக்கு செத்துருவாங்களோ. அவ்வளவுதான். குத்துட்டானுங்கடா கிஜிக். அவ்வளவுதான். வெளியே கொஞ்சம் போய் லைட்டா குறைச்சு வந்திருந்தான். அதனால ஜக்கி தெளிவா கிளப்புல ஜக்கி இருந்தா கொஞ்சம். அவ்வளவுதான் கைஸ். 6000 பேர் பார்க்கும்போது சோக் காட்டுறானுங்க ப்ரோ. சோக் காட்டுறானுங்க. ஐஎஸ் கில்ஸ் யாரு? எம்எல்ஜி ஜிஎம் ஜெயிச்சிருச்சு. ப்ளீஸ் ப்ரோ கங்க்ராச்சுலேஷன். துபாயில இருந்து விளையாடுறீங்களா தல? வெரி குட். அருமை மேல இருந்து வந்தீங்களா? அருமை. அவர் பக்கத்து மேப் போயிட்டாரு. அதனால 7-26 கில் 26 கில்ஸ். அருமையான வெற்றி. மறுபடியும் BTS டிஃபெண்ட் செய்தது கைஸ். மறுபடியும் BTS டிஃபெண்ட் செய்தது. 34 கில்லு பிளஸ் எல்லா மேட்சையும் போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கானுங்க. இதுல வேற நான் எங்கிட்டு போய் நான் இந்த டிராஃபி வைக்கிறது. இந்த ஐஎஸ்கில் டிராஃபிலே இத்தனை மேட்ச் ஜெயிக்கிறானுங்க. ஐயோ கைஸ் நான் இன்ட்ரோ போட மாட்டேன். போர்டிக்குது போங்க கைஸ். நாட் இன்ட்ரெஸ்டட். அப்படியே வெளியே போய் வெயிட் பண்றேன். நான் நோ கைஸ். முடியும். ஆனா இன்னும் எத்தனை மேட்ச் இருக்கு? 13 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. 11 மேட்ச் இருக்கு. இன்னும் 11 மேட்ச் இருக்கு. இன்னும் 11 மேட்ச் ஸ்டில் தேர். இன்னைக்கு இன்னும் 3 மேட்ச் இருக்கு. ப்ரோ நாட் ஃபேர். நான் மற்ற டீமுக்கு நல்ல பவர் கன் கொடுத்தல. OGPTS டீம் பவர் கன்னா டேய். நான் என்னடா பவர் கன் அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கன் கொடுத்து அனுப்புறேன். எல்லாமே டேய் SOBTSலாம் இதை விட பலம் வாய்ந்த அணிடா டேய். சாட்டோ ஆகட்டும், மெஜிஷன் ஆகட்டும், சாக்கோ ஈஷோ ஆகட்டும், இத்தனைக்கும் எல்லாம் அவங்க கேட்குற டீம் தான். நான் கொடுக்குறேன். யாரையும் நான் முன்ன மாதிரிலாம் அவங்கெல்லாம் பிரிச்சுலாம் கொடுக்குது. யாரை வேணா எடுத்துக்கோன்னு சொல்றது. நான் அப்பவே சொன்னேன் ப்ரோ வேணாம். இந்த ஏசியா நம்பர் 1ஐயும் இந்த நூபனையும் போய் உசுப்பெல்லாம் ஏத்தாதீங்க. அவங்க தோக்குறப்பே அவங்க இதோட அப்படியே முடிச்சிருங்க அவன் அப்படின்னு போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு நீ என்ன புடுங்குவியா, ஐஎஸ்கில் டிராஃபி நக்கிருவியா, புக்கிருவியான்னு எடா போட்டா எடா ஐப்பாட சூத்தடிக்கிற அப்படின்னு சொல்லி கடவுளே நானே அவளை கட்டுப்படுத்தி செஞ்சேன். ஏன் ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்க? அதை காசாவது மற்ற டீமுக்கு போயிருக்கோம். என்னையும் உசுப்பேத்தி விட்டு ஒரு 40 ரூபா வேலையை கட்டி விட்டுருச்சு ப்ரோ. போனை போட்டு நீ ஒன்னும் புளுத்துறது போதும் என்ன 16 Pro கீழே வச்சுட்டு ஐபாட் எடுறா போட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே என்டையர் எல்லாத்தையும் மாத்தி எல்லா டீமையும் நாணியாக்கி ஒரு மாதிரி கேவலப்படுத்திட்டு இருக்கானுங்க. அந்த முடிவு ஆனா நீங்க நான் எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் ப்ரோ. உண்மையா நான் டிகரா இருக்கக்கூடாது. தப்பு பண்ணிட்டேன் நானு சீரியஸா. நீங்க ஒரு மேட்ச் வேணா இப்படி நடத்துங்கண்ணா.
இருக்கிற நம்ம HPDG எல்லா BTS நேம் வரிசையா இதுல வீல்ல போட்டு சுத்த விட்டு அதுல 4 பேரை செலக்ட் பண்ணி அப்படி போட்டு போட்டுறேன் அதான் அப்படி போட்டுறேன் நான் அதுல உழுவுறதுல விளாண்டு ஜெயிச்சு பாரு. ஆமா 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 கைஸ் அன்னைக்கு ஆரம்பிச்சு ப்ரோ ஒரு 40 ரூபா. நான் அன்னைக்கு மனசுல உண்மையுமே கோவப்பட்டு அப்புறமேட்டு போகும்போது நினைச்சேன் ப்ரோ நான் ஃபோன் போட்டு சத்தியமா ஃபோனை போட்டு அப்புறமேட்டு யோசிச்சேன் தப்பு பண்ணிட்டேன்டா நான் அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணுறது கைஸ் வேற அன்னைக்கு என்னையுமே ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு ப்ரோ இவங்களோட எழுச்சி மற்ற டீமோட வீழ்ச்சி. ஒரு அன்னைக்கு ஆரம்பிச்சது ப்ரோ அடிக்க ஆரம்பிச்சானுங்க ப்ரோ. மாலை விடவே இல்லையா அதுக்கப்புறம் ஒருத்தனை விடாம போட்டு பிரிக்கிறானுங்க. இவங்களை ஏதாவது பண்ணி அவனுங்க ஏதாவது ஸ்ட்ராட்டஜி சொல்லு கைஸ் பண்ணி விட்டுறேன் திருப்பி விட்டுறேன் கலந்து பிடிச்சி. வைப் வேணுமா நீங்க ஒரே ஜாலியா இருக்கீங்க போலயே. ஒருவேளை அவன் பிடிஎஸ் காரனார் போனோம் ட்ரிகர் பண்ணாதான் இவரு ஒன்னு சேர்த்து சொல்லி எஸ்ஓபிடிஸ் கார மாதிரி வந்து ட்ரிகர் பண்ணிட்டானோ ஒருவேளை இருக்குமோ. ஒருவேளை உள்ள இருந்து வேலையை பார்த்துட்டானோ. ஒருவேளை பிடிஎஸ்ஸா போய் கேட்டு 4 பேரை போடுங்கன்னா போட மாட்டாப்புல இப்படி ஆப்போசிட்டா போய் போட்டா ஒருவேளை ட்ரிகர் ஆயிடுவாளோ அப்படின்னு போட்டுருவானோ. அப்படின்னு ஏதாவது பண்ணிட்டு போனோம் கைஸ். எனக்கு அந்த வேலை டவுட்டாவே இருக்கு எனக்கு. இருக்குமோ கைஸ் ஒருவேளை இருக்குமோ. ரொம்ப ஒரு மாதிரி 40 rupees to 1 lakh. ஐயோ கடவுளே. நீ கைஸ் இவங்க வீட்டஸ் இதுக்கு வர சொல்லுங்க கைஸ் டிஸ்கவுண்ட் வர சொல்லுங்க. ஹேக் யூஸ் பண்றாங்க கைஸ் ஹேக்கர்ஸ் கைஸ் ஹேக்கர்ஸ் வீட்டஸ் இது டிஸ்கவுண்ட் வர சொல்லுங்க. டாடா 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 ப்ரோ ஏஜே பிளேஸ் டன் ஒன்லி ஃபார் சப்டேஸ் ப்ரோ. எப்போ இது இப்போ நடந்துச்சு ட்ரோல் உங்க அண்ணனா ட்ரோல் அடிச்சது பார்த்தாம ட்ரோல் உங்க அண்ணன் தான் வச்சு அடிக்கிறானு இந்த ட்ரோல் பையன். டேய் ஒருவேளை இருக்கும் வீட்டுக்கு போய் அவங்க அண்ணனோட மொபைல் எடுத்து விளாடணும் அந்த மொபைல் கூட நான் ஒன்று பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஒருவேளை இருக்குமோ. இரு இதெல்லாம் வந்து வன்மையை கண்டிக்கப்பட வேண்டிய இரு இனிமேல் ஹேண்ட் கேம் போட சொல்றேன் இது அவனை. அன்னைக்கே சொன்னேன் வேணாண்டா அவன்ல வந்து எதுவும் உசு பேத்தாதீங்கடா அவனுங்க ஊரே அடிச்சு உலையில போட்டவனுங்கடான்னு. கேட்டாதானே நானே ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பக்கம் பிரிச்சு போட்டு ஒண்ணுமே இல்லாம சப்பைய நான் கிளவுட் எல்லாம் வீட்டுக்குள்ள நுழைச்சி அவங்கள தோக்கடிச்சிட்டு இருந்தேன். ஒரு 40 ரூபாய் என்ன ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு கைஸ். ஏய் என்ன ப்ரோ ஹேக் யூஸ் பண்றீங்களா ப்ரோ? நான் ஜோக்கர் ப்ரோ. நீங்க வேற ஹேக் யூஸ் பண்றீங்களா என்ன? சரி ஏன்டா இப்படி ஜெயிச்சிட்டே இருக்கீங்க? டீம் பிரிக்கணுமா என்ன? டீம் பிரிக்கணுமா? எஸ்ஆர்பிடிஸ்க்கு இது வின்னிங் ஃபார்முலா சொல்லி கொடுக்க போறியா? சொல்றா. எனக்கு பிரச்சனை இல்ல ப்ரோ. ஐவரி இதுல போடுங்க போ. நான் போயிட்டேனா. அப்படியா? சரி வாங்கி கொடுத்துறியா ஐவரி கைப்படு? இல்ல ப்ரோ. நீ போய் வாங்கி கொடுக்க வேண்டியதே நான் தான் சொன்னல அன்னைக்கு. அட ப்ரோ இன்னைக்கு சரி நாளைக்கு நான் சொல்றேன் என்னதுன்னு உங்களுக்கு. புளுத்திரோ நீ இது அன்னைக்கு சொன்ன ஒரு விஷயத்தை சொன்னா செஞ்சு ப்ரோ ஒரு நிமிஷம் ஆகாது ப்ரோ போய் வாங்கிட்டு வரேன். போக வேண்டியதானே தான் நான் தான் சொல்லிட்டேன்ல உனக்கு கேரண்டி நான் கொடுத்துட்டேன்ல அப்புறம் என்ன. சரி ஓகே ப்ரோ. ஆனா இது விட கூடாது பத்தாது. இது எனக்கு பத்தல. இது விடவே கூடாது. இருக்கிற மீதி 11 மேட்ச் இன்னும் கொடூரமா விளாடணும். எந்திரிக்க அடிக்கவே கூடாது. இனிமேல் 50 கில் 40 கில்லு ஒரு மாதிரி இன்னும் வெறியா நீ தான் கேட்டே உன்னை காட்டணும்னு போன மேட்ச் ஃபுல்லா ஒன்னதான் காட்டிட்டு இருந்தேன். வேற ஏதாவது இன்னும் வேற ஏதாவது இருக்கா? பத்தாது இன்னும் இது பத்தாது எனக்கு. இது சாவே கூடாது. 4 பேர் ஈவெண்ட்ல சாவே கூடாது. 40 கில் அடிக்கணும். ஒரு எதுவுமே எனக்கு இது ஹாப்பியா இல்லை. நான் அன்னைக்கு ட்ரிகர் ஆனது தான். பட் இருந்தாலும் ஸ்டில் நாட் இட் ஹாப்பி. ஓகே இன்னும் இருக்கு. இன்னும் நிறைய விளையாடணும். ஓகே ப்ரோ.
சாட்ல யோசிச்சிருப்பாங்க என்ன இவன் கூப்பிட்டு பிரிக்கிறேன்னு சொல்லி பேசிட்டு அடி என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு. இல்ல டீம் பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட போய் அடி பிரின்றாரு. இல்ல என்ன அந்த 40 ரூபா ஞாபகம் வந்துருச்சு அதனாலதான் நடுவுல நீவா ட்ரிகர் பண்ற மாலை இருந்தா முடிச்சுக்கிறேன் எல்லாரையும் நானே சொல்லிட்டு சிரிப்பு வந்துச்சு எனக்கு. ஏன்டா அப்படி இருக்கீங்க அப்படின்னு. இந்த சாமி முடிச்சதை பிரிச்சிருங்க கவலைப்படாதீங்க. மறுபடியும் பழைய மாதிரி ஆயிட்டு இன்னொரு 40 ரூபா போடுவான். இல்ல இனிமேல் அப்போது வீட்டு சைட்ல இருந்து வந்து போடுவாங்க. ஓ இப்படிதான் வரணுமா ஓகே வர வைக்கிறேன்டி அப்படின்னு இருடே வர வைக்க அப்படின்னு. ஐயோ ஐயோ அம்பி பார்த்தா அண்ணியன் நானே கொஞ்சம் லைட்டா ஆகிட்டேன். ஏன்னா அன்னைக்கு ரொம்ப நான் வெளியே எனக்கு ப்ரோ நான் ரொம்ப இவள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும்டா காலையிலேருந்து நைட் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு மாதிரி வாரெலாம் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்புறமேட்டு கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வாரில் தோத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த இதுக்கு போகும்போது இதை விட்டு கொடுத்துருங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டேன் இது வெறியேற்றி விட்டாங்க. அது கோஸ்ட்லாம் பேசும்போது எனக்கு இன்னும் வெறியாகி போச்சு. அதனால சாயெல்லாம் உங்களுக்கு தெரியல சாயெல்லாம் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் சொன்ன பேச்சு அப்படியே கேட்பாங்களாம். சொல்லும் போது அந்த அண்டார்டிகா நம்பர் 1 அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ட்ரிகர் ஆயிடுச்சு. என்னடா சாயெல்லாம் ஏன்டா பேசுறீங்க அப்படின்னு. அவனா அவன் உண்டு வேலை உண்டுன்னு இருப்பான் ப்ரோ. அவன் யாரும் போக மாட்டான் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண மாட்டான். அவன் உண்டு வேலை உண்டு விளையாடுவான் போவான் ராத்திரி போல விளையாடுவான் வேலை செய்வான் அவ்வளோதான். அதுதான் அன்றைக்கி தான் நான் வந்து யோசிச்சேன் ஐயோ நானே தப்பு பண்ணிட்டேனே பசங்களை நானே டிகிரேட் பண்ணிட்டேனே அப்படின்னு. நான் கவுன்ஸ்டே தான் இருந்தேன் பட் அந்த அந்த பாயிண்ட் தான் ஐஸ் பிரேக்கிங் பாயிண்ட். அந்த 40 ரூபா சூப்பர் சாட் தான். அதுதான் வந்து நீங்கள் ஒன்றும் பிடுங்க தேவையில்ல பொத்திட்டு எல்லாம் உங்கள் டிவைஸ் எடுங்க அப்படின்னு அன்னைக்கு முடிவு எடுத்துதான். உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இது கிடையாது. அது என்ன ஃப்ராங்காக பேசிட்டு போகிறது பட் அன்றைக்கெல்லாம் நானுமே ட்ரிகராக இருக்க மாட்டேன். நானுமே வார தியாகம் பண்ணி நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு அவன் தோக்கும் போதெல்லாம் கூட சொல்லிட்டு தான் இருந்தேன். ஏன் ப்ரோ நாங்கள் தோத்துட்டே இருக்கோம் ப்ரோ அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அங்கே பெரிய இடத்துக்கு போகும்போது இது இப்போ இந்த ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம்டா வாரம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு போலாம் சில செக் பண்ணிட்டீங்களாடா. எனக்கு இது நடக்கும்னு தெரியும் ப்ரோ. அதனால தான் ப்ரோ நான் அது எல்லாத்தையும் பிரிக்கிறேன் இவங்களை ஏதாவது பண்ணுறேன். இது ரொம்ப உனக்கு ஓவர் ஷேடோ பண்ணுவானுங்க ப்ரோ. ஜெயிக்கவே முடியாத மாதிரி மற்ற டீம் எல்லாம் ரொம்ப கேவலப்படுத்துவானுங்க. பாருங்க ராட்ரிக்கெலாம் வந்து பிடிஎஸ் ஹேக்கர்ன்றான் பெஞ்சு வர முடியல. எஸ்ஓ பிடிஎஸ் ஒன்றும் பழனிக்கே பால் கபடி எடுத்தாலும் ஒரு இன்ச்சு நெவரில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு மாதிரி விளையாடுவானுங்க. ஞாபகம் இருக்கா அப்புறம் அவங்களுக்கு நான் ஒரு வாட்டி ரொம்ப மனம் வந்து பேசுவேனே ஒரு ட்ராஃபியில் 60,000 ரூபா ட்ராஃபியில் ஸ்டீம் ப்ரோ ட்ராஃபின்னு அதில் சிவாபுரோ ட்ராஃபியில் ஒரு டீம் வந்து ஹையஸ்ட் கில்ல இருக்கும். சாயும் நூபனும் கார் எடுத்துட்டு ரைட்ல போகாம லெஃப்ட்ல போய் முட்டி கொள்வானுங்க ஒரு டீமை. அதெல்லாம் பார்த்துட்டு நான் ரொம்ப மனம் வந்து போனேன் ஒரு நாள் ப்ரோ. அது என்னடா இது இப்படியா இருக்கு அப்படின்னு. 40 rupees பிளே பிக் ரோல் இந்த வார். ஆமா நீங்க ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டேன். ஆனா ஆயிடக்கூடாது ஏன்னா அந்த பிடிஎஸ்ஸா இருக்க விட்டா மற்ற டீமுக்குலாம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். பிடிஎஸ்ல இருந்து பிரிச்சு எல்லா டீமுக்கும் போட்டாதான் அவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எஸ்ஆர் பிடிஎஸ்க்கு வந்து ட்ரோலை போடணும், சுட்டி தூக்கி ஜேபிடிஎஸ்ல போடணும், சாயை தூக்கி வேற ஏதாவது டீம் போடணும், கோஸ்ட் தூக்கி வேற ஏதாவது டீம்ல போடலான்றது. இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆட்டுனா செட் ஆகுது. அப்புறம் எந்த டீமும் ஜெயிக்காது. மறுபடியும் எல்லா காசும் இவங்களுக்கே போவோம். மற்றவங்களாம் வேடிக்கை பார்க்க வேண்டியதாக இருக்கும்.